அப்படின்னு பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் ஈச்ச மரத்துல போய் தங்குறதுக்கு முடிவெடுத்தாங்க. எல்லா பறவைகளும் தன்னை நோக்கி வரத பார்த்த ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை மூடிடுச்சு. அச்சச்சோ, ஈச்ச மரமே, என்ன இது? உங்க பொந்தோட கதவை திறங்க. காட்டுல எங்க பார்த்தாலும் மழையும் இடியும் வெள்ளமுமா இருக்கு. நாங்க இந்த மழை முடியறது வரைக்கும் உங்களோட பொந்துலயே தங்கிக்கிறோம். ஹே மோசமான பறவைகளே, நான் உதவின்னு கேட்ட நேரம் நீங்க யாருமே எனக்கு உதவி செய்யல. அதனால என்னோட பொந்துல உங்களை தங்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஈச்ச மரமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க வீடெல்லாம் வெள்ளம் இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்க பொந்துல நாங்க தங்கிக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, என் பொந்தோட கதவை நான் திறக்கவே மாட்டேன். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. பறவைகள் எவ்வளவோ கெஞ்சியும் ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறக்கவே இல்லை. இதனால ஏமாந்து போன பறவைகள் வேறு வழி